வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல ஹெச்எஸ்எல் அப்படின்ற வேல்யூவை யூஸ் பண்ணி ஒரு கலர் ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைவாக ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமோட பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, HTML வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்கில் இருக்க ஹலோ வேர்ல்டை யூஸ் பண்ணுறது. இப்போது அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டில் இருக்க ஹலோ வேர்ல்டுக்கான கலரை தான் நம்ம கொடுக்க போகிறோம், அதுவும் HSL அப்படின்றத யூஸ் பண்ணி. ஸோ போய் பார்க்கலாம். ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேகை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா HSL, அதாவது ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ், இந்த 3 வேல்யூவை நான் பாஸ் பண்ணணும். அதாவது ஹியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா, 0லேருந்து 360 டிகிரிக்குள்ளே இருக்க ஒரு வேல்யூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 or 20க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டோட கலர் ஃபேமிலி வந்து இருக்கும். அதுவே ரிவர்ஸில் அது வீல் அப்படின்றதுனால 360லேருந்து ஒரு 340க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கமா இப்போது சேச்சுரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரோட வேல்யூ, அதாவது பர்சன்டேஜில் கொடுக்க போகிறோம். 100% அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து லைட்னஸ், அந்த கலரோட லைட்னஸோ ஆர் டார்க்னஸோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வேணாம், ஜஸ்ட் 50% அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போது ரெட் கலருக்கு டிகிரி வேல்யூ வந்து சொல்லியாச்சு. இதுவே க்ரீனுக்கோ ப்ளூக்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று 120ல் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனோட வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 120ல் இருந்து 140 வரைக்கும், அதாவது 100 ஆர் 90ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 140க்குள்ளே க்ரீன் ஃபேமிலி வந்து நமக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். இதுவே ஒரு 190லேருந்து 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல்யூ வந்து ப்ளூக்கான வேல்யூ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இதுவே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இதுவே நம்ம வந்து ஒரு 220 அப்படின்னு வச்சோன்னா நமக்கான டார்க்னஸ் வந்து கூடுது. பார்த்தீங்களா? இதுதான் அந்த ப்ளூக்கான வேல்யூ ரேஞ்சு. இப்போது இந்த வேல்யூ ரேஞ்சை பார்க்கணுன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலருக்கான சர்க்கிள். இதே அப்படியே ஒரு வீல் மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 1. ஸோ இதுவே ஒரு 10 தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஷேடு வருது. இப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்தோம்னு வச்சிங்களேன். 95ல் ஆரம்பித்து ஒரு 120 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீனோட ஷேடு, அதுக்கப்புறம் அப்படியே கிட்ட வந்துட்டோம்னா 220 கிட்ட ஆரம்பித்து 240லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து திருப்பி 340ல் ஆரம்பித்து 360 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HSL அப்படின்றது. தேங்க்யூ.